ஹே ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம இங்கே போகிறோம். நம்ம ஒரு அலிபாக்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே நம்ம போகிறோம். அங்கே எப்படி போகணுன்னு நான் உங்களுக்கு எல்லா வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சாரி சொல்லிடுறேன் கைஸ். ஏன்னா போன வாரம் ஒரு வீடியோ கூட வரல. இனிமேல் தினமும் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே போகிறோம்னா நம்ம அலிபாக் பீச்சுக்கு போகிறோம். இந்த பீச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவா சைடில் அந்த மாதிரி பீச் ஃபுல்லாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லை ரைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு போகிறதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டில் போகிறதுன்னு நான் ப்ரிஃபேர் பண்ணுவேன். ஏன்னா போட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் கம்மி, வேறு டைமிங் கம்மி. உங்களுக்கு 1 hour கிட்ட இந்த போட்டில் ட்ராவல் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அலிபாக் போகலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பர்சனல் வண்டி டேக்ஸி அந்த மாதிரி இதில் போனீங்கன்னா உங்களுக்கு 4 hours கிட்ட ஆகும். வேறு இப்போ நம்ம டைரெக்டாக ராத்திரி தான் கிளம்பணும். ஸோ இப்போ நான் டைரெக்டாக 8 மணிக்கிட்ட இந்த அலிபாக் கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் கைஸ். ஸோ இந்த நீங்கள் போட்டில் எடுக்க டிக்கெட்டில் தான் உங்களுக்கு பஸ் இன்க்ளூடிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து நீங்கள் எங்கே போனோன்னா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்தோடனே இங்கே ஒரு ஹோட்டல் மட்டும் தான் இருந்துச்சு. வெளியே பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி டைரெக்டாக எங்கன்னா இப்போ ஹோட்டல் கிட்ட தான் போகிறோம். நான் உங்களுக்கு ஹோட்டல் காமிக்கிறேன். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் எப்படி. ஸோ அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா பர் நைட்டுக்கு இங்கே 1500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹோட்டல் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் அந்த மாதிரி லைட்டிங் சொன்னீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. வேறு இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ ஸ்விம்மிங் பூல் நான் பார்த்தேன். ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னே தான் எனக்கு புக் பண்ணணும் ஒரு இது இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் இந்த ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குங்க. பட் இப்போ நம்ம டைமிங் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இப்போ குளிக்க முடியாது. நாளைக்கு காலையில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ டீப்பாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து நம்ம பார்த்து அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வெளியே சாப்பிட போயிட்டோம். ஸோ சாப்பிட்டு நான் டைரெக்டாக எங்கே போகிறேன்னா நான் ஸ்விம்மிங் பூலில் குளிக்க தான் போகிறேன். ஸோ பாருங்கள். என்ன செய்ய ஸ்விம்மிங் பூல் பார்த்தோன்னே இருக்க முடியல. ஸோ நாங்கள் குதிச்சிட்டோம். ஆனால் குதிச்ச பிறகு தான் தெரியுது தண்ணி அவ்வளோ குளிராக இருந்துச்சு. எப்படியாச்சும் நாங்கள் குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக போய் சாப்பிட்டு நாங்கள் தூங்கிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் காலையில் பார்க்குறேன் கைஸ். ஸோ காலையில் என்ன நம்ம எங்கே போகிறோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அங்கே பார்க்கலாம். இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன். பாருங்கள், ட்ரெஸ்லாம் போட்டு இனிமேல் திரும்பி டைரெக்டாக நம்ம பீச்சுக்கு போகிறோம். ஸோ பீச்சில் போய் பார்க்க போகிறோம் அப்படி என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா பீச்னு. இப்போ தான் ரூம்லேருந்து கிளம்பியிருக்கோம். செக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நைட்டுக்காக தான் எடுத்திருந்தோம். இப்போ டைரெக்டாக வேறு பீச்சுக்கு போய் அங்கே ஒரு ஹோட்டல் எடுத்து நம்ம தங்க போகிறோம். இப்போ இவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க. வெளியில் பார்த்தோன்னா இங்கே ஒரு 6 ஃப்ரெண்டு கிடச்சாங்க எனக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு ஊர் ஃபீலிங் அந்த மாதிரி வந்துச்சு. ஏன்னா இப்போ நான் சிட்டியில் இருக்கேன். ஸோ சிட்டி சைடில் இந்த மாதிரி பார்த்தோன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஆட்டோவில் உட்காந்து இப்போ நயகாவ் பீச்னு ஒரு பீச் இருக்குது. ஸோ அங்கே நம்ம போகிறோம். அந்த பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் கேட்டோம். ஸோ இங்கேருந்து 20 kilometers இருக்குது நான் அலிபாக் பீச்லேருந்து. ஸோ நம்ம டைரெக்டாக 20 kilometers அங்கே நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. என்ன போகப்போ 4 பக்கமும் காடாக இருந்துச்சு. ஏன்னா வேறு எந்த ரோடு கிடையாது, ஒரே ஒரு ரோடு தான், சிங்கிள் ரோடு. ஸோ இந்த ரோட்டில் நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, எங்கேயுமே போகாமல். நான் உங்களுக்கு இன்னும் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ட்ரெஸ் போட்டு டைரெக்டாக பீச்சுக்கிட்ட தான் போகிறோம். பீச்சுக்கு போய் நான் உங்களை காமிக்கிறேன் என்னென்ன பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ அடுத்த வீடு எடுத்தது இந்த வீடு. எங்களுக்கு 24 hours 2000 rupees சம்திங் வந்துச்சு இந்த வீடு. எங்கள் கார்டன் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இங்கே இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் கொஞ்சம் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம எங்கே வந்துட்டோம்னா நம்ம டைரெக்டாக பீச்சுக்கிட்ட போகிறோம். ஸோ இதுதான் நயகாவ் பீச். இது பார்க்கறதுக்கே வேறு லெவலாக ஒரு கோவா ஃபீலிங் வந்துச்சு. ஸோ இந்த பீச்சில் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட பேர் தெரியாது, நான் ஓட்டுறதுக்கு நடந்துச்சு. இந்த வண்டிக்கு ஒரு 3 பேருக்கு 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த வண்டி நான் ஃபஸ்ட் டைம் தான் ஓட்டுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இனிமேல் போகிற ரைடு தான் ரொம்ப ரிஸ்க் இருந்துச்சு. ஆனால் செம்ம ரைடு. இந்த மாதிரி ரைடு ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஸோ இந்த ரைடு நீங்கள் பாருங்கள்.
வந்தீங்கன்னா முக்கியமாக விசிட் பண்ணுங்கள். பீச் செம்ம பீச்சு, எல்லாம் நார்மல் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன பண்ண போகிறோம் இன்னும் முன்னாடி காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். பீச்சில் எல்லா ஆக்டிவிட்டீஸ் முடிச்சு நம்ம டைரெக்டாக வீடு புக் பண்ணி அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்டனில் உட்காந்துருக்கோம். இந்த கார்டனில் நல்லா வைபாக இருந்துச்சு. ஸோ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பாடு சாப்பிட்டு நம்ம டைரெக்டாக தூங்க போகிறோம். இப்போ நம்ம எப்போ மீட் பண்ணணும், நம்ம காலையில் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம செக் அவுட் பண்ணி திரும்பி அலிபாக் வந்தாச்சு. ஸோ அலிபாக்லேருந்து நான் போட் பிடிச்சி திரும்பி வீட்டுக்கு போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக வியூ காமிக்கிறேன். பகல் வியூ எப்படி இருக்குன்னா, இப்போ பார்த்திங்கன்னா நான் கடலுக்கு மேலே தான் இருக்கேன். ஆனால் முன்னாடி ஒன்றும் தெரியல, பின்னாடி ஒன்றும் தெரியல, நம்ம கடலுக்கு நடுவில் போய்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு முன்னாடி இன்னும் காமிக்கிறேன். இந்த கடலில் பெரிய பெரிய ஷிப்பு எல்லாமே இங்கே பார்க்க முடியும். ஸோ நம்ம டைரெக்டாக கேட் ஆஃப் இந்தியா போகிறோம். கேட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நான் டைரெக்டாக வீட்டுக்கு தான் போவேன். பார்த்திங்கன்னா முன்னாடிலேருந்து இன்னொரு ஷிப் வருது, அந்த நம்ம திரும்பி அலிபாக் போகுது. இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஷிப் இருந்துச்சு. இதில் நீங்கள் உட்காரலாம். வேறு தனியாக நிறையா ஷிப்பு இங்கே இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஷிப்பில் உட்காரலாம். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காலையில் பகலுக்குள்ளது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா கேப்டன் ஷிப் அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய ஷிப்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கிடச்சிச்சு. இது ராத்திரி ஏன்னா நமக்கு பார்க்க முடியலன்னா ராத்திரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு பகலில் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஷிப்போட ஸ்டேஷன் இந்த மாதிரி நிறைய கட்டியிருந்தாங்க இங்கே. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இங்கே வந்துட்டோன்னா கேட் ஆஃப் இந்தியா கிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நான் டைரெக்டாக வீட்டுக்கு போகிறேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் கேட்வே ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே போய் தான் நம்ம ஷிப்பு லாஸ்ட் எண்டிங்கில் நிற்கும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன ப்ரிஃபேர் பண்ணால் அது பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாப்பா அடுத்த வீடியோவில் அப்போ வரைக்கும் பாய்.